அன்பார்ந்த தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருக்குள்ளும் சுடர்விட்டு எரிகிற ஜீவ ஜோதியான பிதாவாகிய தேவனை தொழுது, பரிசுத்தாவினுடைய ஞானமும் இயேசுனுடைய அன்புக்கு முழுமையாக பெற வாழ்த்துகிறோம். சரி, இன்றைய வேத வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையா ஏற்படுத்திக்கிட்ட 2 கதாபாத்திரங்களை நாம் தியானிப்போம். ஷேக்ஸ்பியரை சொல்றாரு, உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லாம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாத்திரங்களை நாம் நிறைவா நடத்தினோமா என்பதுதான் இன்றைய தியானம். இந்த உலக அமைப்பு பிதாவாகிய தேவனால் அமைக்கப்பட்டது. அவர்தான் கர்த்தா, அவர்தான் இந்த கதையை உருவாக்குறாரு. இந்த கதைக்குள்ள வாழுகிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாத்திரங்களா அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்தவங்கல்ல 2 கதாபாத்திரங்களை இன்னைக்கு நாம முக்கியமான விஷயமா தியானிக்க போறோம். அது வேற யாரும் இல்ல, அன்னை மரியாளையும் சகோதரர் இயேசு கிறிஸ்துவையும். இந்த கிறிஸ்துவ சமூகத்தினுடைய இன்றைய பக்தி மார்க்கம் எப்படி இருக்குன்னா, அன்னை மரியாள ஒரு வழிபாட்டு ஸ்தலமாகவும் சகோதரர் இயேசுவை ஒரு வழிபாட்டு ஸ்தலமாகவும் உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாக்கினவங்க அன்னை மரியாள வழிபடுறவங்க சகோதரர் இயேசுவையும் முழுமையாக வழிபடுவாங்க. சகோதரர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் வழிபாடா வச்சு நடத்துறவங்க அன்னை மரியாள வேண்டான்னு வெறுக்கிறாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, நீங்க உருவாக்குனது இல்லை இதெல்லாம். எப்படி? அன்னை மரியாளா இருக்கட்டும், சகோதரர் இயேசுவா இருக்கட்டும், இந்த வேதாகமத்துல வருகிற கோத்திர பிதாக்கள் எல்லாரும் இருக்கட்டும், அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தாலும் சரி, அவருக்கு எதிர்த்து நிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நம்ம உருவாக்குனது இல்ல, நம்மளுடைய கற்பனையில தோன்றினது இல்ல, நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டது இல்ல. இதையெல்லாம் படைச்ச பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்டது. அவர் தான் இந்த கதையை உருவாக்குறாரு, அவர் தான் இந்த கதாபாத்திரங்களை உருவாக்குறாரு, அவர் தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கார். அவர் ஏற்படுத்தின அந்தந்த பாத்திரங்கள் அவருடைய சொற்படிக்கு தான் நடக்கணும். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி, கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த கதையை உருவாக்கி இருக்கிறாரு. அதுல நாம எல்லாம் ஒரு கதாபாத்திரங்களா இருக்கோம். அந்த முறையில 2 மாபெரும் கதாபாத்திரமாக இந்த வேதாகமத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அன்னை மரியாள், ஒன்னு சகோதரர் இயேசு. இதுல உண்மை என்னன்னாக்கா, அன்னை மரியாளுடைய பிள்ளை தான் சகோதரர் இயேசு. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா இன்னைக்கு உள்ள வழிபாடை பார்த்தா இவங்க 2 பேர் என்னவோ 2 துருவங்கள் மாதிரி காண்பிக்கிறாங்க. அன்னை மரியாளுக்கும் சகோதரர் இயேசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரியும் இன்னைக்கு சமூகம் வெளிப்படுத்திட்டு இருக்கு. இது நம்முடைய கற்பனைக்கு உட்பட்டது இல்ல, கடவுள் ஏற்படுத்தின கதாபாத்திரங்கள், கடவுள் ஏற்படுத்தின பாத்திரங்கள். அவங்க அதன் வழியா வாழ வந்திருக்காங்க. அந்த பாத்திரத்துல நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. இதை மட்டும் நோக்கி பாருங்க. இவங்களை பத்தின வாழ்க்கைய கடவுள் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த வசன ரீதியா, அவங்களுடைய வாழ்வியல் ரீதியா அவங்கள நோக்கி பாருங்க. முதலாவது அன்னை மரியாளை பத்தி பார்ப்போம். திருப்பங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த வசனத்திலிருந்து தான் மரியாளுங்கிறவருடைய ஒரு கதாபாத்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது. அவங்க எந்த அளவுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறாங்க, கடவுளுக்கு ஒரு நல்ல சேவகரா இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சமாகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். 29 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த வாழ்த்துதல் இந்த பிரபஞ்சத்து அதிபதியோ இந்த பிரபஞ்சத்தில் வாழுகிற மனுஷனால் கொடுக்கப்பட்டது இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்தை படைச்ச பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியல் என்னும் தூதன் மூலமாக கடவுள் சொல்லி அனுப்பின வாழ்த்து செய்தி. எப்படிப்பட்ட வாழ்த்துதல் பாருங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த வாழ்த்துதல் செய்தி இந்நாள் வரைக்கும் அவங்களுக்கு நிலைச்சு நிக்குது. இந்த பூமி எங்கும் பாருங்க, மரியாள் என்பவர்களுக்கு ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு போற்றி புகழப்படுகிறது. ஸ்திரீகளுக்குள்ளே அவங்க ஒரு உன்னதமான நிலையில இருக்கிறாங்க. சகல பெண் வர்க்கங்களுக்கு ஒரு பிரதிநிதியா, காட்சித்துவமா இருக்கிறாங்க. கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படியணும், அந்த கதாபாத்திரமா எப்படி மாறணுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா யாரை பார்க்கலாம்னாக்கா அன்னை மரியாளை பார்க்கலாம். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க.
அதனாலதான் தூதன் சொன்னான், நீ கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் பேர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு எவ்வளவு பெரிய வாழ்த்துதல் தேவனால் அவங்க பெற்றிருக்காங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும், கடவுளுக்கு தன்னை எப்படி ஒப்பு கொடுக்க போறாங்க. மேலும் வாசிப்போம் 29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவ தூதல்கள் வருவாங்க போவாங்க, இதையெல்லாம் அவங்க மார்க்க ரீதியா படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்குதான் முதவா அந்த அனுபவத்தை பெறறாங்க. மரியாளுங்கிறவங்க ஒரு ஆசாரிய வம்சத்தை சார்ந்த பெண். அவங்க மூலமா தான் நேம நிஷ்டிகள், சட்ட திட்டங்கள், ஆலய வழிபாடுகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நியமிக்கப்பட்டது. ஆசாரிய வம்சத்துல இருக்கிறதுனால தேவதூதர்கள் வரதையும் போறதையும் படிச்சிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க, கதையில நடந்ததை பகிர்ந்து கொண்டு பேசியிருக்காங்க. இன்னைக்கு தான் முதையா நடைமுறையில கண்ணுக்கு முன்பாக ஒரு தேவதூதனை பாக்குறாங்க. ஒரு தேவதூதன் ஒரு கன்னி பெண்ணா இருக்கிற இவங்க கிட்ட, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கலக்கமோ ஒரு பயமோ வந்துருச்சு. இந்த செய்தி எப்படிப்பட்டதோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதற்கு தேவதூதன் சொல்லுகிறார். 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். மறுபடியும் ஒரு வாழ்த்துதல். 31. இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகுது பாருங்க. அவங்க கன்னி பெண்ணு யோசேப்புங்கிற ஒரு மனுஷனுக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் திருமணம் ஆகல. ஆனா கடவுளால வாழ்க்கை எப்படி அமையுது, நீ கர்ப்பவதி ஆகணும். முடியுமா? இந்த காலத்திலே அதை ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? இவங்க வாழ்ந்த காலத்துல சட்ட திட்டங்கள், நியமனிஷ்டிகள் இதெல்லாம் வாழ்வியலா கொண்டு வாழறவங்க. இவங்க தான் சட்ட திட்டங்களை நியமித்தவங்க. அந்த சட்ட திட்டங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, திருமணம் ஆகாத ஒரு பெண் கர்ப்பவதி ஆயிட்டா அந்த பெண்ணை கல்லெறிந்து கொல்லணும்னு இவங்க சட்ட திட்டம் சொல்லுது. ஆனா இவங்களுக்கு அமைகிற வாழ்க்கை எப்படி அமைது பாருங்க. திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி கர்ப்பவதி ஆகணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை பாத்திரத்துக்குள்ள வராங்க பாருங்க. அந்த பிள்ளை எப்படிப்பட்டவர்னு ஒரு விளக்க உரை கொடுக்கிறார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருக்கு குமாரனாயிருப்பார், கர்த்தர் அவருக்கு பிதாவா இருப்பார், தாவீதின் சிங்காசனத்தை அரசாளுவார், யாக்கோபின் குடும்பத்தையும் அரசாளுவார், அவர் ராஜ்யத்துக்கு என்றென்றைக்கும் முடிவிராது. இதையெல்லாம் கேட்டோடனே அந்த அம்மாவுக்கு எழுந்த ஒரு பெரிய சந்தேகம். என்ன கேட்கிறாங்க? 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன் என்றாள். அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல, நான் புருஷனோட சேரல, இதெல்லாம் எப்படி நடக்கும்? 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். 37. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்றான். நான் இன்னும் புருஷன் அறியலையே, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்னு இவங்க கேட்ட கேள்விக்கு அந்த பிள்ளை எப்படி அவதரிக்க போகுதுன்னு தேவதூதன் விளக்கம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிடுவார், அதனால நீ கர்ப்பவதி ஆவா, அந்த பிள்ளை பரிசுத்தமானது, அப்புறம் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்று உண்டா. இந்த செய்தியை தேவதூதன் சொன்ன உடனே மரியாள் கொடுக்கிற பதில பாருங்க. 38வது வசனம். அதுக்கு மரியாள், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. எப்படி சொல்றாங்க? ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. இது மாதிரி சொல்றதுக்கு எந்த அளவுக்கு கடவுள் பக்தி இருக்கணும் பாருங்க. திருமணம் ஆகாத இவங்க கர்ப்பவதி ஆனா அவங்க சட்டமே சொல்லுது இவங்களை கல்லெறிந்து கொல்லணும். இந்த மனிதர்கள் ஏற்படுத்தின இந்த சட்ட திட்டத்துக்கெல்லாம் பயப்படாம தேவன் தனக்கு கொடுத்த பாத்திரத்தை நிறைவா நடத்தினாங்க. அதுல கொஞ்சம் கூட விலகல. சரி, இந்த மரியம்மைய யோசேப்புங்கிற ஒரு மனுஷனுக்கு நிச்சயம் பண்ணின பிறகுதான் கடவுள் இந்த ஊழியத்துக்கு அழைச்சார். கடவுளுடைய கருணையை பாருங்க. நிச்சயம் பண்ணாம ஒரு கன்னி பெண் எடுத்து இந்த ஊழியத்துக்கு உபயோகப்படுத்தினார்னு வச்சுக்கோங்க. இது எப்படிப்பட்ட ஊழியம்? கர்ப்பவதியாகி பிள்ளைய பெறணும். ஒரு கன்னி பெண்ணு கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளைய பெற்றா அந்த பெண்ணை என்னன்னு சொல்லுவாங்க? தவறான வார்த்தையில தூஷிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிள்ளைய பெத்த எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கறது? சரி, அந்த பிள்ளைய வளர்க்கும் போது இவங்களை வேற யாராச்சும் திருமணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க எதிர்காலம் எப்படி ஆகும்? ஒரு பிள்ளைய பெத்துட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையை எழுந்துருவாங்க. அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கான ஒரு ஆண் துணை இல்லாம போயிடும். இந்த சமூகத்துல ஒரு தனி பெண்ணா வாழறது பெரிய சவாலுங்க.
அது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் ஒரு பெண் ஆண் துணை இல்லாம வாழறது பெரிய சவாலா இருக்குது. அவங்க நல்ல நிலையில வாழ்ந்தாலும் கண்ணு காது மூக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு தூஷணமான ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடுவாங்க. இந்த சமூகம் அவ்வளவு மோசமா இருக்கு. அப்படி இருக்க இந்த மரியம்மைய தனிமரமா விடுறதுக்கு கடவுளுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் யோசேப்புங்கிற ஒரு மனுஷனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணின பிறகுதான் இந்த ஊழியத்துக்கு அழைச்சார். அவங்க கர்ப்பவதி ஆன உடனே யோசேப்புக்கு இவங்க மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்கு நிச்சயமானவங்க இப்ப கர்ப்பவதியா இருக்கிறாங்களே அப்படி எண்ணி அவங்கள விட்டுறலான்னு அவர் முடிவு பண்ணிட்டார். கடவுள் விடல பாருங்க, அவருக்கு மறுபடியும் தேவதூதர் அனுப்பி இந்த செய்கையெல்லாம் கடவுளால் நடந்தது. மரியம்மை ஒரு தூய்மையான பெண், அவள் வயிற்றில் இருக்கும் புள்ள தூய்மையானது, அதனால அவங்கள தள்ளிவிடாத ஏத்துக்கோ. அவருக்கு ஒரு தூதரை அனுப்பி அவருடைய சொப்பனத்துல விளக்குனார். அதன் பிறகுதான் யோசேப்பு மரியம்மையோட சேர்ந்தார். இந்த பிள்ளை பெருமறைக்கும் அவங்க ஒண்ணு சேராம இந்த பரிசுத்தமான பிள்ளைய பெற்றெடுத்தாங்க. இந்த பிள்ளைய தகப்பனும் தாய்மா இருந்து வளர்த்தாங்க. கடவுள் ரொம்ப நல்லவர் பாருங்க. ஊழியத்துக்கு அழைக்கிறதுனால அப்படியே நிர்கதியா விட்டுறது இல்ல. இந்த அம்மாவை கன்னி பருவத்துல அழைச்சாரு. பிள்ளை பிறந்த பிறகு வேற யார் திருமணம் பண்ணிக்குவாங்க, அதனாலதான் முன்கூட்டியே நிச்சயதார்த்தமும் பண்ணினார். கடவுள் ரொம்ப நல்லவர். அப்புறம் யோசேப்பு நினைச்சார், தேவ குழந்தைய வளர்க்குற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு மரியம்மையை தேடி வந்துட்டார். இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த பிள்ளைய பாதுகாத்தாங்க. அதனாலதான் அவங்கள தேர்ந்தெடுத்தார். தேவன் கொடுத்த கட்டளைய எப்படி வாங்குறாங்க? ஆண்டவரே நான் உனக்கு அடிமைன்னு சொல்லி வாங்குறாங்க. இது போல விசுவாசம் கொண்டவங்க இந்த வேதாகமத்திலேயோ இந்த பிரபஞ்சத்திலேயோ இதுவரைக்கும் தோன்றலங்க. அன்னை மரியாதை தவிர இதுவரைக்கும் இவ்வளவு தைரியமா தேவன் மேல அன்பு கொண்டு தேவனுக்கு தன்னை அடிமையாக்கினவங்க இதுவரைக்கும் ஒருத்தரும் கிடையாது. இவ்வளவு நல்லவங்களுக்கு தான் இயேசுநாதருங்கிற நல்ல பிள்ளை பிறந்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க. வேதாகமம் சொல்லுது, மரம் நல்லதென்றால் அதில் கனி நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். இயேசு ரொம்ப நல்லவர். அது எப்படி நல்லவர் ஆனாரு? அவரை பெற்று தாயார் நல்லவங்க. இந்த மரியம்மைய எலிசபெத் வாழ்த்துறாங்க, பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அதனால உன் திருவயிற்று கனியும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி? அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, கர்த்தருடைய கிருபை பெற்றவங்க, அதனால உன் திருவயிற்று கனியும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த அளவுக்கு கிருபையும் கடவுளுடைய கருணையும் இருந்ததுனாலதான் அவர் மூலமாக ரட்சகர் தோன்றினார். அந்த அளவுக்கு கடவுளுக்கு தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தவங்க மரியம்மை. இந்த சமூகம் அமைச்சு வச்சிருக்கிற சட்ட திட்டங்கள், நேமனிஷ்டிகள், சடங்கு சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் தூக்கி அப்பால போட்டாங்க. இவைகளுக்கெல்லாம் நான் அடிமை இல்லை, இவையெல்லாம் பூமியின் சாஸ்திரங்கள், இதுக்கெல்லாம் அப்பால் பட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நான் அடிமை என்று காண்பித்தாங்க. இதுதான் உன்னதமான பக்தி. அதனாலதான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த வாழ்த்துதலும் புகழும் இந்நாள் வரைக்கும் நிலைச்சிருக்குங்க. இது அழிக்க ஒருத்தராலே முடியாது. இந்த உலகம் உள்ளளவுக்கும் இந்த மரியம்மையை புகழ்ந்து பேசுவாங்க. ஆக பிதாவாகிய தேவன் அமைத்து கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. அதுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு கூட சந்தேகப்பட்டார், என்ன அப்படி ஆயிடுச்சேன்னு. தேவன் விடல. மறுபடியும் தூதனை யோசேப்பு வீட்டுக்கு அனுப்பி, இது தேவனால் அமைக்கப்பட்ட சட்டதிட்டங்கள், நீ மரியால சந்தேகப்படாத, அவளை ஏற்றுக்கொள் அப்படின்னா. அதன் பிறகுதான் அவரும் சேர்ந்தார். தன்னை முழுமையா எந்த விதமான சந்தேக கேள்வி இல்லாம முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற இவங்க ஏனோ தானு வாழ்ந்துடல. கர்த்தர் சொன்னபடி அவங்க கர்ப்பவதி ஆனாங்க. அந்த பிள்ளைய தேவன் சொன்னது போல நல்ல நோக்கத்துல கொண்டு வரணும், அது ஒண்ணுதான் அவங்களுடைய முழு எண்ணமா இருந்தது. அந்நாட்கள்ல ஏரோது ராஜாங்கிறவன் ஆட்சி பொறுப்புல இருந்தான். இந்த பிள்ளைய பெற்றெடுத்த உடனே பிரச்சனை வேற மாதிரி வந்துருச்சு. அந்த பிள்ளைய காண்றதுக்கு கிழக்குல இருந்து 3 சாஸ்திரிகள் வந்தாங்க. இந்த சாஸ்திரிங்க முதலாவது அந்த ஏரோது ராஜாவை போய் பார்த்தாங்க. அவங்க கிட்ட இந்த விவரத்தை சொன்னாங்க. ஈதோயா தேசத்துல ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, அவர் தாவீதின் சிங்காசனத்தை ஆட்சி செய்ய போறாரு, இது போல வேதாகமத்துல எழுதியிருக்குது, அது இந்நாட்கள்ல தான் நடந்திருக்குது, அந்த பிள்ளை பிறந்தாச்சுன்னு அந்த ராஜா கிட்ட சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு தான் போஸ்டிங் போயிடுமே பயம் வந்துருச்சு. அதனால என்ன முடிவெடுத்தான் தெரியுமா? அந்த பிள்ளைய கொன்னுடணும். பிரச்சனை எப்படி வந்தது பாருங்க. அந்நாட்கள்ல அண்ணா காய்பான் 2 ஆசாரிகள் இருந்தாங்க. இவங்களாச்சும் இந்த ராஜாக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் தேவ சங்கல்பத்தினால் நடக்குதுங்க, மனித சக்தியால ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் கடவுளுடைய தீர்மானத்தின்படி வேதாகமத்துல எழுதியிருக்குங்க, இதை சொல்ல தவறிட்டானுங்க. அந்த ராஜா எடுக்கிற முடிவுக்கு இந்த அண்ணா காய்பாங்கிற ஆசாரிகளும் ஒத்துழைச்சாங்க.
ராஜா என்ன முடிவு எடுத்தான் தெரியுமா? அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைய கொன்னுடணும்னு ஒரு முடிவு பண்ணான். அந்த ராஜசபையில எவ்வளவு மந்திரிகள் இருந்திருப்பாங்க. என்னங்க ஒரு குழந்தைங்களெல்லாம் கொல்றமே, இது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதா? பாத்தீங்களா? தர்ம நியாயத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசாரிங்களே கம்முன்னு இருக்கிறானுங்க. அண்ணா காய்பான்ற 2 ஆசாரிங்க, அவங்களே கம்முன்னு இருக்கிறானுங்க. அப்ப ராஜா மட்டும் எப்படி இருப்பாரு? தர்மத்தையும் நீதியும் சொல்லி தர வேண்டியவன் ஆசாரியன். ராஜா வழி தவறினாலும் ஆசாரியர்கள் அவங்களை வழி நடத்தணும். ஆனா ஆசாரிகளும் ராஜா பக்கம் சாஞ்சிட்டாங்க. ராஜா ஒரு ஆர்டர் போடுறான், 2 வயசு கீழே இருக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொல்லுங்கன்னு ஒரு ஆர்டர் போடுறான். ஜியோ பாஸ் ஆயிடுச்சு. அங்க உள்ள எல்லா குழந்தைகளும் கொன்னு குவிக்கிறாங்க. இந்த மரியம் யோசேப்பு தான் பிறந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு எகிப்து தேசத்துக்கு போறாங்க. கடவுள் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு தான் சொன்னாங்க. அந்த குமாரனை எப்படி காப்பாத்துறாங்க பாருங்க. பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு கழுத மேல உட்காந்து எகிப்து தேசத்துக்கு போறாங்க. இந்த ராஜா கிட்ட இருந்து அந்த புள்ளைய காப்பாத்தினமே தலைமறைவா இருக்கணும்ட்டு எகிப்து தேசத்துல போய் பல நாட்களா தலைமறைவா இருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த ஏரோது ராஜா செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி போகுது. இவன் செத்தாலும் மறுபடியும் அவன் புள்ளதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அவனுக்கும் இதே புத்தி தான் இருக்குது. இந்த ராஜ்யத்தை காப்பாத்திக்கணும், யாரோ ஒரு குழந்தை யூதேயால பிறந்திருக்குதாமே, அதை கொல்லணுங்கிற புத்தி அவனுக்கும் இருக்கு. அவங்ககிட்ட இருந்து இந்த பிள்ளைய காப்பாற்றணும். அதனால யோசேப்புக்கும் மரியாளுக்கும் செய்தி போகுது, யூதேயா மன்னன் செத்து போயிட்டான், இப்ப அவன் புள்ளதான் ஆட்சி ஆள்றான், அதனால யூதேயாக்கு போக வேண்டாம், நாசரேத் என்ற ஊருக்கு வாங்க. அங்க தலைமறைவா இருந்து அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. தனக்கு கொடுத்த பாத்திரத்தை எப்படி முழுமையா நிறைவேற்றுறாங்க பாருங்க. நாசரேத்துல 12 வருஷமா இருக்காங்க. இந்த பிள்ளைய நல்ல தேவ பக்தியும் ஞானமும் புகுற்றி வேதாகம் அடிப்படையில நல்ல பிள்ளையா வளர்க்குறாங்க. 12 வருஷம் கழிச்சு தேவாலயத்துக்கு வராங்க. 3 நாள் பயணம் அது. அங்க திருவிழாலாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்கவுங்க வண்டியில திரும்பி வரும்போது இயேசு இந்த வண்டியில திரும்பி வரான்னு நினைச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. அவரு திரும்ப வரல, அந்த கோயிலே இருந்துடுறாரு. 3 நாள் பயணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, பிள்ளைய காணோம். அவங்க சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க, என் பிள்ளைய பாத்தீங்களான்னு. இல்ல வரல அப்படி. அப்பனா தேவாலயத்துல தான் இருப்பாங்க. திரும்ப 3 நாள் பயணத்துல தேவாலயத்துக்கு வராங்க. வந்தாங்க இயேசுநாதன் பெரிய பெரிய ஆசாரிங்க கிட்ட தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு. 12 வயசு பிள்ளையா வேத விமர்சகரா வேதத்தை பத்தி தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை எல்லாம் போற்றி புகழறாங்க. இந்த சின்ன வயசுலயே இந்த பிள்ளைக்கு ஞானாந்தரமான புத்திலாம் இருக்கே, இவருடைய தாய் தகப்பன் யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப யோசேப்பும் மரியாளும் வந்து நிக்கிறாங்க, இது என்னோட பிள்ளை தான். மரியாள் சொல்றாங்க, ஏன்பா அப்படி பண்ணிட்ட, உன் தகப்பனும் தான் எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமா, நீ ஏன் வீட்டுக்கு வரல, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு சிறு பிள்ளையா இருக்கிற இயேசு என்னத்தம்மா சொல்றாரு, என் தகப்பனுக்கு அடுத்த காரியத்தை நான் செய்யணும், நீங்க ஏன் வந்தீங்க, நீங்க போங்க அப்படிங்கிறார். அந்த அம்மா அப்படியே விட்டுறல. அவர் அப்படி பேசுறதுக்கு என்ன காரணம், அவர் பிறந்ததுல இருந்து அவருக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்து இந்த அம்மா அவர் பிறப்பை பத்தி எடுத்து சொல்றாங்க. நீ தேவனால் அவதரித்த பிள்ளை, உன்னுடைய தகப்பன் பிதாவாகிய தேவன் படைச்சாரு, அவதாரமா இந்த பூமிக்கு அனுப்பினாருன்னு சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் எடுத்து சொன்ன உடனே அது அவர் மனசுல தாக்கம் ஏற்பட்டு, கோயிலுக்கு போன உடனே நான் என் தகப்பன் வேலையை நான் செய்யணும், நான் அவங்க கூட வரமாட்டேன் போ அப்படிங்கிற. இந்த அம்மா விடல. அந்த சின்ன பிள்ளையில அவர் பேசுறது எல்லாம் அவருக்கு நியாயமா தோணலாம், ஆனா வேதாகம அடிப்படையில அது நியாயம் இல்லை. முதலாவது கடன் என்ன தெரியுமா, உன் தகப்பனின் தயம் கனம் பண்ணுவாயாங்கிறது தான் வாக்கு தத்துவத்தினுடைய முதலாம் கடமை. இது புரியாம சின்ன வயசுலயே அவர் கோயில்ல உட்காந்துக்கிட்டாருனாக்கா கற்பனைங்கிறத நிறைவேற்றத்துக்கு தான் இவர் வந்தார். இவர் பூமியில அவதரிச்சதே நியாய நீதியை கடைபிடிச்சு இவர் வாழணும், அந்த வாழ்க்கையை மனுக்குலத்துக்கு சாட்சியா வைக்கணும். இவர் அது புரியாம தேவாலயத்துல உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன், நீங்க போங்க, நான் என் தகப்பனுக்கு அடுத்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறார். இந்த அம்மா சொல்லுது, அது இல்ல முதல் வேலை, உன் தகப்பனின் தாயம் கனம் பண்ணுவாயாக, அதுதான் வாக்குத்தத்தின் முதலாம் கற்பனை. எபேசியர் 6:1 எழுதப்பட்டிருக்கு. அதனால நீ வீட்டுக்கு வாப்பா, தகப்பனின் தாயம் முதல்ல கனம் பண்ணு, தாய் தகப்பன் சொல்லி கொடுக்கறத வாழ்வியெல்லாம் எடுத்துக்கோ, வாழ்க்கை முறையா வச்சுக்கோ, அப்பதான் நீ தேவாலயத்துல வந்து ஊழியம் செய்யும் போது பிரமாணத்தின் அடிப்படையில செய்வேன். இல்லைன்னா ஒண்ணுமே விளங்காத தேவாலயத்திலே வந்து செட்டில் ஆயிட்டீனாக்கா, கோயிலே வீடுன்னு அங்க கிடைக்கிறதே சாப்பாடு நினைச்சுன்னு இப்படியே வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனப்படாது, உன்னை யாரையும் பின்பற்ற முடியாது. இது இல்ல வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது வேற, அதை வந்து அனுபவிச்சு பாருன்னு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த அம்மா தான் அந்த குழந்தைக்கு அனுபவத்தை கொடுக்குறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தேவ பக்தியிலையும் ஞானத்திலையும் அந்த பிள்ளைய ஒரு நல்ல பிள்ளையா அந்த அப்பா அம்மா வளர்த்தாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினாலும் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அந்த அளவுக்கு தேவ வாக்கியங்களும்
அதனுடைய கட்டுப்பாட்டுகளையும் நீதியும் நியாயம் அவருக்கு போதித்து நல்ல பிள்ளையா வளர்த்தாங்க. எத்தனை வருஷம்? 30 வருஷம். அதன் பிறகு அவங்களே உன் தகப்பனுக்கு அடுத்த காரியத்தை போய் செய்யுன்னு உலகத்துக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம்தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரு, தேவனால் சோதிக்கப்பட்டாரு, போதனைகளை ஆரம்பிச்சாரு. அப்படி அவர் தேவனால் சோதிக்கப்பட்டு தேவகுமாரனா அங்கீகரிக்கப்பட்டோம். அற்புதம் அடையாளங்கள் இவைகளெல்லாம் அவரா முன் வந்து செய்யல. ஒரு முறை கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு மரியாளும் தன்னுடைய பிள்ளையாக இயேசுவும் அவருடைய சீடர்களும் போறாங்க. அந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. இந்த செய்தி மரியாள் கேள்விப்படுறாங்க. திராட்சை ரசம்ங்கிறது அந்த யூத கலாச்சாரத்துல ஒரு அத்தியாவசியமான பொருள். அது தீர்ந்து போச்சுன்ன உடனே அங்க ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. இத மரியாள் கேள்விப்படுறாங்க. தன்னுடைய குமாரனை வச்சு இங்க திராட்சை ரசத்தை உற்பத்தி பண்ணணும்னு அவங்க தான் முடிவு பண்ணாங்க. இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு, ஏதேச்சும் பண்ண அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவங்க அப்படியே விட்டுறல பாருங்க. தன்னுடைய மகன் ஒரு தேவ குமாரன், அதுக்கான அற்புதங்கள் செய்யக்கூடிய சக்திகள், அதுக்கான வல்லமைகள்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னை மரியாள் தான். அவங்க என்ன சொல்றாங்க, தண்ணீர் மூழ்கிற வேலைக்காரனை கூப்பிடுறாங்க, இயேசு முன்னாடி நிறுத்துறாங்க. இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யின்னு அந்த வேலைக்காரனுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. இயேசு இதை நோக்கி பார்க்கிறார். அந்த தண்ணீர் மூழ்கிறவனுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அந்த 6 கச்சாடியிலையும் தண்ணீர் நிரப்புங்கிறார். தண்ணீர் நிரப்பியாச்சு. பந்தி விசாரிக்கணும்னு அழைக்கிறார். கேட்டரிங் மாஸ்டர் அவர் தான். பந்தி விசாரிக்கணும்னு அழைச்சி இந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் பந்தியில திராட்சை ரசமா குடு அப்படிங்கிறார். அவன் மொண்டுகிட்டு போகும்போது வழியில அது திராட்சை ரசமா மாறுச்சுன்னு வேதாகம் சொல்லுது. இதை வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அது தண்ணீரா தான் இருந்தது. அதை ருசி பார்க்கும்போது திராட்சை ரச ருசி இருக்கிற மாதிரி நாவுக்கு அந்த உணர்வு கடவுள் கொடுத்தார் அப்படின்னு வேதாகம் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. ஆக எப்படி இருந்தாலும் இந்த அற்புதம் செய்யறதுக்கு முதலாவது தூண்டுகோலா இருந்தது யாரு? இயேசுனுடைய அம்மா மரியாள் தான் இந்த தூண்டுகோலா இருந்தாங்க. அவங்க தான் இவரை தெய்வீக வாழ்க்கைக்கு ஒப்படைச்சாங்க. அவங்க தான் தெய்வீக பணியை செய்யறதுக்கு தூண்டுகோலா இருந்தாங்க. அது இல்லாம தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளை இந்த சமூகம் பாராட்டணும் தான் விரும்புவாங்க. யாரோட பிள்ளைன்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த பிள்ளையோட தகப்பன் தாய் யாரு கேட்கணும்னு திருக்குறள் சொல்லுது. இந்த பிள்ளையோட தகப்பன் தாய் யார் அப்படி கேட்கணும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு பெருமை. பாரதி சொல்றார், என் பிள்ளைய ஊரார் மெச்சும் போது என் கர்ப்பம் ஓங்கி வளருதடின்னா. எப்படி? தன்னுடைய பிள்ளைய ஊரார் மெச்சி பேசும்போது, பாராட்டி பேசும்போது என் கர்ப்பம் ஓங்கி வளருதடின்னா. எல்லா தாய் தகப்பனும் தன் பிள்ளைய பெருமையா ஊரார் பேசணும் தான் விரும்புவாங்க. தன்னை பேசணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஞானத்தினாலும் அறிவினாலும் தேவ பக்தியினாலும் அவரை வளர்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அந்த கதாபாத்திரத்தை அவங்க முழுமையா கடைபிடிச்சாங்க. அதனாலதான் அவங்களுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. தன் பிள்ளைக்கு ஒரு தாய் பால் கொடுக்கும் பொழுது பசி தீக்கிறதுக்கு மட்டும் பால் கொடுக்க மாட்டா, ஒரு தாலாட்டு பாடுவா. அந்த பாட்டுல வீரத்தையும் பாசத்தையும் நேர்மையும் நீதியையும் சேர்த்து கொடுப்பா. அப்படிதான் அவருக்கு நீதியையும் நியாயத்தையும் தர்மத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் சேர்த்து தன்னிடத்துல இருக்கிற ஒழுக்கத்தையும் பக்தியும் சேர்த்து கொடுத்தாங்க. இயேசுநாதர் உடம்புல ஓடுற ரத்தம் அன்னை மரியாளினுடைய ரத்தம் தான். நம்ம எல்லாருக்குமே தகப்பன் தாயினுடைய டிஎன்ஏ தான் நம்ம ரத்தத்துல இருக்கும். ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணினாக்கா ஆண் பெண்ணுன்னு டிஎன்ஏ பிரிப்பாங்க. அதுல ஆண் டிஎன்ஏ பெண் டிஎன்ஏன்னு 2 இருக்கும். அது குரோமோசோம்னு சொல்லுவாங்க. ஆண் குரோமோசோம் பெண் குரோமோசோம் சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை ரிசர்ச் பண்ணாங்க. அவர் மரணம் அடைஞ்ச பிறகு அந்த ரத்த துளி சிலுவையின் வழியா கீழே இறங்கி அங்க மறைச்சு வச்சிருந்த வாக்குத்தத்த பெட்டியின் மேல அந்த ரத்தம் விழுந்துச்சான். ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிலையம் இந்த வாக்குத்தத்த பெட்டி கண்டுபிடிச்சு அதன் மேல இருக்கிற ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ பரிசோதனை பண்ணாங்க. அதுல பெண் டிஎன்ஏ மட்டும்தான் இருந்தது, ஆண் டிஎன்ஏ கிடையாது. இயேசு பிறந்தது பரிசுத்த ஆவியினால், மனுஷன் மூலமா இல்ல. அவருக்கு உடம்புல இருந்து வெறும் பெண் டிஎன்ஏ. அது யாருன்னா மரியாள் உடைய ரத்தம் தான். அந்த ரத்தத்தை தான் உலக நன்மைக்காக அவர் உடல்ல இருந்து வெளியிட்டார். ஆக இந்த கிருபை பெற்றவள், இந்த பாக்கியவதி, இவங்க தான் அவரை நல்ல பிள்ளையா வளர்த்தாங்க. இந்த உலக பாவத்தை நீக்குகிற ரட்சகரா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பிரமாதமா அவருக்கு சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுத்து ஒரு நல்ல பிள்ளையா வளர்த்தாங்க. திருப்புங்க சங்கீதம் 127 5-6 வசனங்களை வாசிப்போம். வால வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவைகளால்
தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களுடனே பேசுவார்கள். இந்த வசனத்துக்கான விளக்கத்தை புரிஞ்சுக்கங்க. பால வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்பு. இப்ப வாலிப பசங்களுக்கெல்லாம் தகப்பன் தாயினுடைய ஆலோசனையும் அவங்களுடைய நல்ல வழிகாட்டுதலும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்துல பிள்ளைகளும் தகப்பன் தாய் வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படணும். எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி தாய் தகப்பனு கீழ்ப்படிஞ்சாரோ அது போல வாலிப வயசு பிள்ளைங்கள்லாம் தன் தகப்பன் தாய்க்கு முழுமையா கீழ்பட்டு அவங்களுடைய சொல்ல கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிறந்த மதிப்பு மிக்க நல்ல பிள்ளைகளா வருவாங்க. வேதாகமம் சொல்லுது, வாலிபனே இளம் வயசுல உன் சிருஷ்டிகரை நினைவு. நம்ம சமூகம் சொல்லுது, மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க குருவுக்கு கீழ்ப்படிவாங்க, குருவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க கடவுளுக்கு கீழ்ப்படிவாங்க. நேரடியா கடவுள்கிட்ட போற பிள்ளைங்க ஒன்னுத்துக்கும் உதவாது. முதலே கடவுள்கிட்ட போனீனாக்கா இந்த கட்டுப்பாடெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு மத சடங்கை பிடிச்சிருக்கிற மதவாதியா தான் மாறிடுவேன். அதால சமூகம் முக்கியம், சமூகத்தில் அமைந்திருக்கிற சட்ட திட்டங்களை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். 12 வயசுல ஒரு கோயிலுக்குள்ள இருந்து வரமாட்டேனார், இந்த அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. தகப்பனையும் தாயம் கனப்படுத்துவதுதான் முதலாம் கற்பனை, அதை கத்து கொடுத்தாங்க. குருவை மதிக்க கத்து கொடுத்தாங்க, சமுதாயத்தை மதிக்க கத்து கொடுத்தாங்க. அதனாலதான் சமூக மக்கள் மேல அவருக்கு அதிக அக்கறை வந்தது. கண்கள் இல்லாதவங்க கண் கொடுத்தாரு, நோய்களை சுகமாக்கினாரு, வாய் வராதவங்களுக்கு பேச வச்சாரு, பிசாசுக்களை விரட்டினாரு. இதெல்லாம் சமூக அக்கறைகள்ல ஒண்ணு. சமூக மக்கள் இப்படி வேதனைப்படுறாங்களே அவங்களை குணமாக்கணுமேங்கிற ஒரு அக்கறையினால இந்த தகப்பன் தாய் சொல்லி கொடுத்த இந்த நல்ல போதனையினால அற்புதங்களை எல்லாம் செஞ்சார். தகப்பன் தாயை கனப்படுத்தாத பிள்ளைங்க எல்லாம் பாருங்க சமூகத்துல ஒரு கெட்ட பேரோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சமூக அக்கறை கூட இருக்காது. யார் எக்கடு கேட்டா நமக்கு என்ன, நம்ம சௌரியம் மட்டும்தான், நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மையில இருப்பாங்க. அவங்களால இந்த சமூகத்துக்கும் பல பிரச்சனைகள் உருவாகும். இன்னைக்கும் சில பிள்ளைகள் இருக்கு, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சக்திக்கு மீறி அந்த பிள்ளைய ஒரு நல்ல நிலையில கொண்டு வரணும்னு அவங்களுடைய வாழ்நாள் பிரயாசத்தெல்லாம் அந்த பிள்ளைக்கு செலவு பண்ணி நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொல்லும் தெரியுமா, என்ன பெருசா படிக்க வச்சுட்ட, எவ்வளவு செலவு பண்ணிட்ட, நான் ஒரே மாச சம்பளத்துல திருப்பி கொடுக்குறேன், அப்படி உதாசீனமா பேசிடுங்க. செலவு பண்ண பணத்தை கொடுத்துடலாம், அவங்களுடைய பிரயாசத்தை திருப்பி தர முடியுமா? இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டு இப்படி பேசுறோம், ஆனா நமக்கு பேச்சே வராத இருக்கும் போது நம்மளை பேச வைக்கிறதுக்கு அவங்க சில பாஷைகள் எல்லாம் சொல்லி நம்ம வாயில இருந்து பேச்சை வர வச்சாங்க தெரியுமா? அந்த முயற்சிக்கு நம்ம காசு கொடுக்க முடியுமா? அதை அழுகிறப்ப அதை கண்காணிச்சு அதை அசுத்தத்தை எல்லாம் தொடச்சு நல்ல துணிகள் அதுக்கு உடுத்தி இதையெல்லாம் நம்மளை கேட்டு செஞ்சாங்களா? இல்ல. இதுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சொல்லுது, என்ன பராமரிச்சிங்க, என்ன பார்த்துட்டீங்க, என்ன செலவு பண்ணிட்டீங்க, அப்பா அம்மா செஞ்ச இந்த சேவைக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதனால்தான் தகப்பனையும் தாயம் கனம் பண்ணுவாயாக என்று வாக்கு தத்துவத்தினுடைய முதலாம் கற்பனையாகும். இந்த கற்பனையை கை கொள்ற எல்லாருமே இந்த பூமியில மிக பெரிய மனுஷங்களா இருக்காங்க. அப்படி தகப்பனையும் தாயம் கனம் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க இந்த சமூகத்துல பெரிய மனுஷனா வருகிறது. அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படிங்க. அதனாலதான் இந்த உலகம் உள்ள அளவுக்கு அவர் பேர் புகழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னாக்கா தகப்பன் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களை தகப்பன் தாய் நல்வழிப்படுத்துவாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களாம், ஒரு அம்புகள் போல இருக்கிறாங்களாம். வாலிப வயசு பிள்ளைங்க ஒரு அம்புகள் போல. அம்பரா தூணினா இந்த வில் அம்பு விடுறவங்க எல்லாம் அவங்க முதுகுல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க பாருங்க, அதுக்குதான் அம்பரா தூணின்னு பேரு. அந்த அம்பரா தூணில நிறைய அம்புகள் போட்டு வச்சிருப்பாங்க. அதை அப்படியே குடும்பமா பாருங்க, இது அப்படிப்பட்ட ஓமை தான். நம்ம குடும்பங்கிற அந்த அம்பரா தூணிங்கிற வீட்டுல அம்புகள் என்ற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா, இந்த அம்புகள் எடுத்து பயன்படுத்துற தாய் தகப்பன் தான் அந்த வீரர்கள். இந்த சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நல்ல அதிகாரி இல்ல, ஒரு நல்ல அரசியல்வாதி இல்ல, ஒரு நல்ல ஆன்மீகவாதி இல்ல. அப்படி இருந்தாலும் அவங்க பொருள் பட்டு உண்டவங்களா இருக்கிறாங்க. அது போல இல்லாம நீதி நியாயம் கொண்டவங்களா வரணும் அப்படின்னு நம்ம எண்ணுறோம் இல்லையா? நம்ம பிரித்தியார எண்ணறதுக்கு பதிலா அந்த இடத்துல நம்ம பிள்ளைங்களை அனுப்பணும். நல்ல அதிகாரியா, நல்ல அரசியல்வாதியா, நல்ல சமூக சேவரா, நல்ல தர்ம குணமுடையவரா நம்ம பிள்ளைகளை மாத்தணும். அதுதான் லக்கு. அந்த இலக்கை நோக்கி அடிக்கிறதுக்கு தான் நம்ம அம்பரா தூணில இருக்கிற ஒவ்வொரு அம்புகள் நம்ம பிள்ளைங்க தான். அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது யாருன்னா அப்பா அம்மா சேவையை செய்வாங்க. அவங்களுக்கு கையில அடங்கி இருக்கிற அம்புக்களா நம்ம இருக்கணும். நல்ல நோக்கத்துல பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முழுமையா நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
எப்படி மரியம்மை தேவனுக்கு நான் அடிமைன்னாங்களா, அது போல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அது போல இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல பிள்ளையா வளர்த்தாங்க. அந்த அம்ப 30 வருஷம் பட்டை தீட்டினாங்க. பக்தியினாலும், ஒழுக்கத்தினாலும், ஞானத்தினாலும், கல்வினாலும், தன்னடக்கத்தினாலும், அற்புதங்கள் வழியாவும் நல்ல பட்டை தீட்டு இந்த உலக மீட்புக்காக சிலுவைங்க மரத்தை நோக்கி அடிச்சாங்க. அந்த அம்பு எதுக்கு? 6000 வருஷத்துக்கு மேல இந்த பூமியில் இருக்கிற பாவங்களை நீக்குவதற்காக, தன்னுடைய பிள்ளைய ஜீவ பலியா கொடுப்பதற்காக சிலுவை மரத்தை நோக்கி அந்த அம்பை எய்தாங்க. சரியான முறையில அந்த அம்பாகிய இயேசு கிறிஸ்து அந்த லக்க அடைஞ்சார். சிலுவை மரம் என்கிற அந்த இலக்கு மூலமா உலக மனுக்குள்ளுடைய பாவங்களை மீட்டெடுத்தார். அதுதான் இயேசுநாதர். அங்கிருந்து நமக்கு மீட்பை கொடுத்தார். இந்த அளவுக்கு அவரை வளர்த்தது தகப்பனும் தாயும் தான். அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. பிள்ளைகளை அப்படி நல்ல நோக்கத்துல வளர்க்கணும் தான் எல்லா பெற்றோரும் பிரியப்படுறாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியதுனால எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைக்குது பாருங்க. திருப்புங்க எபேசியர் எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தத்தின் முதலாம் உள்ள கற்பனையா இருக்கிறது. நீங்க தப்பா புரிஞ்சீங்க, என்ன பண்றீங்க? கோயில்ல போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றதுதான் முதல் நினைச்சுக்கிறீங்க. ஆனா வேதாகம் என்ன விளக்குது? உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்துவதே வாக்கு தத்தத்தின் உள்ள முதலாம் கற்பனை. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதே முதலாம் கற்பனை எழுதியிருக்குதே. அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? ஆராதனைங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. கடவுள் நியமித்த நியாய நீதிகளை கடைபிடிக்கிறதே அவர் ஆராதனை செய்யுதுன்னு அர்த்தம். கடவுளுக்கு ஆராதனை செஞ்சுட்டு தவறான காரியத்துல ஈடுபட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? கடவுளை நீங்க போய் தனியா ஆராதனை செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் வகுத்து வச்ச நியாய நீதிகளை நீங்கள் கடைபிடிச்சாலே அதுதான் அவருக்கு ஆராதனை. அதுல முதலாம் ஆராதனை தகப்பனை தாயும் கனப்படுத்துவாங்க. நீங்க அப்படி கனப்படுத்தும் போது அவங்க கொடுக்கிற நல்ல போதனையும் நல்ல வாழ்க்கையும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அன்னை மரியாள் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க, இயேசுன்னு பேர். அவங்க எவ்வளவு நல்ல பிள்ளையா வளர்த்தாங்க பாத்தீங்களா? இந்த சமூகம் போற்றும் அளவுக்கு மிக உயர்ந்த பிள்ளையா, அறிவாலும் ஞானத்தினாலும் அன்பினாலும் மிக உயர்ந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா வளர்த்தாங்க. அவரை இந்த அளவுக்கு வளர்த்ததுல முக்கிய பங்கு அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் உண்டு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை பாத்திரத்தை முழுமையா வாழ்ந்தாங்க, கடவுளுக்காகவே வாழ்ந்தாங்க. அந்த பாத்திரத்தினுடைய முழுமையை நிறைவேற்றினாங்க. கடைசி காலம் வரைக்கும் தனக்காக வாழாம அந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்தாங்க. இதுதான் மரியம்மையினுடைய பாத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். அவர் தன்னுடைய பாத்திரத்தை எப்படி முழுமையா நிறைவு செய்தார்? இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? எதற்காக தேவனால் மரியம்மையினுடைய கர்ப்பத்தின் வழியா இந்த பூமிக்கு வந்தாருங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை புரிஞ்சுக்கங்க. இதனுடைய முழுமையான விளக்கம் எல்லாம் 10 பகுதிகளா விளக்க உரையா கொடுத்திருக்கோம். இதுல அதை சுருக்கமா சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ஆதாம் என்கிற ஒரு மனுஷனை கடவுள் படைச்சாரு. அந்த மனுஷனுக்கு ஒரு வாழ்வியல் அமைச்சு கொடுத்தாரு, நன்மை தீமை என்று. நன்மையானது ஜீவனை பற்றியது. அந்த ஜீவனானது தான் கடவுள். அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு, ஜீவனாகிய என்ன நீ தெரிஞ்சுக்கோ, நான் உனக்குள்ள இருந்து எப்படி வாடுறதுன்னு நான் விளக்கமா சொல்றேன். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணா, வேண்டாம் வேண்டாம், நன்மை தீமைங்கிற இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன், நானே நன்மை தீமை தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு நானே கர்த்தாவா இருக்கிறேன், நீங்க வேண்டாம் அப்படின்னு விளக்கிட்டான். அதன் மூலமாக மரணம் என்கிற ஒரு சப்ஜெக்டை ஓபன் பண்ணிட்டான். கடவுள் படைக்கையில மரணத்தை மேற்கொண்டு படைக்கல, ஜீவ வாழ்க்கையை தான் கொடுத்தார். அவர் எவைகளெல்லாம் சிருஷ்டித்தாரோ அவைகளெல்லாம் ஜீவ விருட்சமா இருக்கும்படி தான் சிருஷ்டித்தார். இப்ப மரணம்ங்கிற ஒரு சப்ஜெக்டை யார் தொடங்கினதுனாக்கா முதல் மனுஷனாகி ஆதாம் தான் தொடங்கினார். நன்மை தீமை என்கிற மரண வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிறேன், ஜீவன் என்கிற தேவ வார்த்தை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். அப்ப அவன் மூலமா தான் மரணம் என்கிற ஒரு இழப்பு இந்த பூமியில வந்தது. அது மட்டும் இல்லாம பாதாளம் என்கிற ஒரு அழிவையும் அவர் தான் திறந்தார். மரணமும் அவர் மூலமா தான் வந்தது, பாதாளமும் அவன் மூலமா தான் வந்தது. இந்த வாழ்க்கையினுடைய நடைமுறை எப்படி ஆயிடுச்சுனாக்கா, முதலாவது விஷயம் பயம், காட்டி கொடுக்கறது, திருடுறது, பொய் சொல்றது, அடுத்தவனை ஏமாத்துறது, இது போன்ற கேடான சிந்தனைகள் நிறைஞ்சவனா அந்த மனுஷன் மாறிட்டான். இது தேவனுக்கு விரோதமான செயலாயிடுச்சு. நீ இந்த கனியை புசிச்சதுனால இனி உன் வாழ்க்கை இந்த கேடான வாழ்க்கையா மாறிடும், நீ அப்படி வாழக்கூடாது அப்படின்னா. அதனால மரணம் என்று நிகழ்ந்து கொண்டே இருக்கும், சந்ததி சந்ததியா நீங்கள் மரணம் அடைவீங்கன்னு சொல்லிட்டார். அப்போ இதுல இருந்து மீட்கணும்னாக்கா என்ன பண்ணணும்னா, தேவ சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை மாத்தணும்.
அது எந்த அடிப்படையிலனா, அதுதான் பிரமாணங்கள் என்று ஒரு 10 பிரமாணம் கொடுத்தாங்க. தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, அடுத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்காதிருப்பாயாக என்று ஒரு 10 விதமான ஒரு கற்பனையை கொடுத்தார். இந்த கற்பனையை பாருங்க, இது ஒரு நல்லவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் மாதிரி இருக்கா? இல்ல இல்லையா? ஒரு மகா அயோக்கியனுக்கு கொடுக்குற அட்வைஸ் இல்லையா? அப்படித்தானே இருக்கு. நல்லவங்களுக்கு இப்படிப்பட்ட அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாமா? நல்லவங்களுக்கு இன்னும் அட்வைஸ் கொடுக்க வேண்டியதே இல்லை. அப்போ இது போல அட்வைஸ் கொடுக்குறாரு, இது போல போதனை கொடுக்குறாருன்னா, அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு முன்னாடியே லிஸ்ட் போட்டுக்காங்க. உண்மையிலே இப்ப மனுஷங்கள் அப்படித்தானே வாழறாங்க. இதுல சுட்டி காட்டிருக்கிற எல்லா குற்றத்தையும் மனுஷங்க செய்யறாங்க இல்லையா? இதுதான் முன்னாடியே கடவுள் சொன்னார், உன் வாழ்க்கை நீ இப்படி மாறப்போகுது, நீ அப்படி வாழக்கூடாது, நீ ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தினா அதன் மூலமா உன் பாவம் மன்னிக்கப்படும், மறுபடியும் உனக்கு ஜீவ வாழ்க்கை கிடைக்கும்னார். இந்த வாழ்க்கைய ஆதாமால கை கொள்ள முடியல. ஆதாமால மட்டும் இல்ல, அவனால் பிறந்த ஒருத்தராலையும் கை கொள்ள முடியல. ஆதாம் 930 வருஷத்துக்கு அப்புறம் இறந்துட்டார். அவனால பெறப்பட்ட சந்ததிகள்ல யாராச்சும் இந்த கற்பனையை ஜெயிப்பாங்களான்னு பார்த்தா ஒருத்தராலையும் இந்த கற்பனையை ஜெயிக்க முடியல. எல்லாரும் பாவத்தினுள்ளே தான் வாழ்ந்தாங்க. தேவன் ஆதாம் அழைக்கிறார். ஆதாம் எங்க இருந்தான்னு கேக்குறீங்களா? உடலை இழந்துட்டா பரதேசியா இந்த பிரபஞ்சத்துல ஆவியா திரிய வேண்டியதுதான். அப்படி ஆவியா திரியிற ஆதாம அழைச்சு, உன் மூலமா நடந்த தவற பாத்தியா, இப்பவாச்சும் நீ செஞ்ச தவற ஒத்துக்குன்னு இந்த பாவத்துக்கான தண்டனை ஏத்துக்கொண்ட. ஆதாம் என்ன சொன்னா, என்னுடைய சந்ததிகள் யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய கற்பனையை ஜெயிப்பாங்க, அதுபடி வாழ்வாங்க. எப்படி ஒரு மனுஷன் மூலமா இந்த பாவம் வந்ததோ அது போல ஒரு மனுஷன் மூலமாக புண்ணியம் வரும். அதனால என் சந்ததிகள்ல யாராச்சும் ஒருத்தர் இந்த பிரமாணத்தை ஜெயிப்பாங்கன்னு காத்திருந்தாங்க. 6000 வருஷம் ஓடிச்சு, ஒருத்தராலையும் ஜெயிக்க முடியல. மறுபடியும் ஆதாம கூப்பிட்டார். உன் மூலமா நடந்த தவறுகளை பாத்தியா, எத்தனையோ கோடி மக்கள் பிறந்துட்டாங்க, எல்லார் மேலயும் பாவ குற்றச்சாட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா நீதான். இப்படி மனுக்குலங்கள் பெருக பெருக அதனுடைய பாவங்களும் பெருகுமே, அப்ப அதனுடைய தண்டனையும் அதிகமாகுமே. இதை யார் ஏத்துக்கிறது? ஆதாம் தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு தேவனிடத்துல, இந்த தவறுக்கெல்லாம் நான் தான் காரணம், இதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்ப இந்த தண்டனையெல்லாம் எப்படி நிறைவேற்றுறது, இந்த பாவத்தை எல்லாம் இவர் மேல எப்படி தீர்க்கிறது? அதுக்கு அவருக்கு உடல் வேணும். ஏற்கனவே இருந்த உடலை மரணம்ங்கிற பேர்ல இழந்துட்டாரு, இப்ப ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான மனுஷனுக்கு மாம்சமும் ரத்தம் உள்ள சரீரம் கொடுக்கணும். அதுக்காக தான் அன்னை மரியானுடைய கர்ப்பத்தின் வழியா மாம்சமும் ரத்தமும் கொண்டு உடல் எடுத்து வந்தார். அவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இவர் இயேசு கிறிஸ்துவா வரும்போது உன்னதமான தேவனுடைய குமாரனா வந்தார். முழுமையா தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக தேவகுமாரனாக வந்தார். அப்படி வந்தாலும் அவருக்கு நிறைய டெஸ்ட் நடந்தது. அந்த டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆனார். இத வேதாகம ரீதியா வசன ரீதியா பார்ப்போம். திருப்புங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22 ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல. நம்மளாம் யாருக்குள்ள மரிக்கிறோம்? ஆதாம்ங்கிற மனுஷன் செஞ்ச தப்புனால அவர் மூலமா நம்ம மரணம் அடைகிறோம். இந்த சரீரம் எல்லாம் ஆதாமின் மூலமா நம்ம வாங்கிட்டு வந்தது. ஆதாம் வாழ்க்கையாவே வாழ்ந்தா மரணம் அடைஞ்சு கொண்டே இருப்போம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த கிறிஸ்து யாரு? அவர் தான் 2ஆம் ஆதாம் என்று வேதம் சொல்லுது. 1ஆம் ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், 2ஆம் ஆதம் வானத்திலிருந்து வந்த கிறிஸ்து. அப்போ அந்த ஆதாம் தான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவா அன்னை மரியானுடைய கர்ப்பத்தின் வழியா மாம்சமும் ரத்தமும் கொண்ட உடல் வாங்கிட்டு வந்தார். அதனால பிள்ளைகள் மாம்சமும் ரத்தம் உடையவரா இருக்க அவரும் மாம்சமும் ரத்தம் உடையவரா இந்த பூமிக்கு வந்தார்னு வேதம் சொல்லுது. ஆதாமா உடல் எழுந்தவர் இயேசுவா உடல் பெற்று வந்தார். இந்த மரியம்மை கிட்ட உடல் வாங்கிட்டு வந்தார். தாய் நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் இந்த பிள்ளையும் நல்லவரா இருக்கு. 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாரு. பரிசுத்த ஆவியினால் சோதிக்கப்பட மலைக்கு கொண்டு போகப்பட்டாரு. 40 நாள் பசியும் பட்டினியுமா சோதனை நடக்குது. என்ன தெரியுமா? பசி தான் சோதனை, வேற ஒண்ணும் இல்ல. 40 நாள் ஒரே துணி போட்டு இருக்கிறாரு, துணி தான் சோதனை. 40 நாள் இருக்க இடம் இல்ல, அதுதான் சோதனை. இன்னைக்கு உலகத்துல அதுதானுங்க நமக்கு எல்லாம் சோதனை. உண்ண உணவு உடுத்தவோட இருக்கிற இடம், இதான பிரச்சனை. இதுதான் அங்க சோதனையாவே நடந்தது. உண்ணறதுக்கு ஆகாரமோ தண்ணீரோ வஸ்திரமோ இருக்கிற இடத்துக்கு பெட்டோ கட்டிலோ எதுவும் கொண்டு போகல. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார், மலைக்கு போனார். சோதனை என்ன நடக்குது? பசி தான் சோதனை. அந்த சோதனை எப்படி ஜெயிக்கிறார் பாருங்க. அவர் மனசுல இருந்து ஒரு எண்ணம் வருது, நம்ம ஒரு தேவகுமாரன் தானே, இந்த கல்லுகளையும் மண்ணுகளையும் அப்பமாக்கி சாப்பிட்டா
நம்ம பசி தீந்துருமே அப்படின்னு. சாத்தான் அங்க சோதிக்கிறானா, கல்லுகளையும் மண்ணுகளையும் அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றான். ஆனா இவருடைய தெய்வீக சிந்தனை என்ன சொல்லி கொடுக்குது? இல்ல இல்ல இல்ல, தேவனுடைய வார்த்தையினாலதான் ஒரு மனுஷன் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் பிழைக்கிறவனால தேவனுடைய வார்த்தையில தான் பிழைப்பான். உண்ணுகிற உணவு வழியா ஜெயிச்சார். அப்புறம் உடுத்துற உடை, அப்புறம் என்ன எண்ணம் வருது? இந்த ராஜ்யத்தெல்லாம் பார், இதெல்லாம் நீ கைப்பற்றிக்கலாம், நீ அற்புதம் அடையாளங்களை இதெல்லாம் செஞ்சு ஜனங்களை ஏமாத்தி நீ ஒரு பெரிய ராஜான்னு சொல்லி இந்த தேசத்தை எல்லாம் நீ கைப்பற்றிக்கலாம். அப்ப ராஜபோகமான வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா? நல்லா விதவிதமா உடுத்தலாம் இல்லையா? நல்லா விதவிதமா சாப்பிடலாம் இல்லையா? ராஜபோகமா வாழலாம் இல்லையானே ஒரு மாய தோற்றத்தை சாத்தான் விரிக்கிறான். அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? அப்பாலே போ அப்படின்னாரு. அப்புறம் தேவாலயத்துல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் இங்கிருந்து தாழ குதியும், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் வந்து ஏந்தி கொள்வார்கள் அல்லவா? வேதத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? நீ செய்ய அப்படின்ற. இன்னைக்கு நிறைய பிரச்சனையே அதுதான். ஒரு மதத்தார் இன்னொரு மதத்தாரை பார்த்து இது செய்ய முடியுமா, அதை பண்ண முடியுமா, உங்களை இதுல எழுதி இதை செய்ய முடியுமா, அது செய்ய முடியும், இதான் சண்டை. கடவுளை சோதிச்சு பார்க்க வேண்டாம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தரை நான் சோதித்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு. மேல இருந்து விழுந்தா கீழே காப்பாத்துவாங்களா? இந்த சோதனை எல்லாம் பண்ண வேண்டாம். தவறுதலா இதெல்லாம் நடக்கும் பொழுது கடவுள் காப்பாத்துவார். கடவுளை சோதிக்கிற வேலை எல்லாம் பண்ண வேண்டாம். மேல இருந்து கீழே விழுந்தா நாளைக்கு பேப்பர்ல வரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு. உங்க பாதம் கல்லில் இடறி தவறி விழும்போது உங்களை காப்பாத்துறதுக்கு தேவதூதர்கள் வருவாங்க. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. உங்க கண்ணுல ஒரு தூசி விழுதுனாக்கா உங்க கை போய் மூடுதா இல்ல ரப்பம் முடியுதா? ரப்ப தானே முதல்ல மூடுது. அதுக்கு நீங்க உத்தரவு கொடுத்தீங்களா? இல்ல இல்லையா? அப்ப நமக்குள்ள இருக்கிற ஜீவ ஆற்றலா இருக்கிற கடவுள் தன் உடல் உறுப்புகளை அப்படி காப்பாத்துறார். இது போல தவறி நீங்க விழும்போது கடவுள் காப்பாத்துவார். கடவுளை சோதிக்கிறோன்னு பண்ணீங்கன்னாக்கா பேப்பர்ல தான் வருவீங்க, வாலிபர் தற்கொலை அப்படின்னு. அந்த முயற்சிகள்லாம் போகாதீங்க. அப்ப அவரு கொடுத்த பாத்திரத்தை அவர் எப்படி நிறைவேற்றுறாரு? நீ யோக்கியமா வாழணும், எனக்கு கீழ்ப்படினு. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் வாழுகிறவன் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழுகிறான். அந்த வார்த்தைய மரண பரியந்தமா அப்படி கடைபிடிச்சாருங்க. சோதனைகளாம் முடிச்சாரு. ஊருக்குள்ள வந்து மக்களுக்கு வாழ்வியலுக்கான நல்ல போதனைகள் கொடுத்தாரு. ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான்னாரு. ஒரு கன்னத்தில இருந்தா மறு கன்னத்தை காட்டுங்கிறாரு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவங்க ஜெபம் பண்ணுங்கள்னாரு. உங்க சத்துருக்களை சிநேகிங்கள் என்றாரு. தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் கொலை பாதகத்துக்கு இருக்கிறான்னு சொல்றாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயகன் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தா விபச்சாரம் செய்தாயிச்சுன்றார். அப்ப இச்சையான பார்வையை முதல்ல செலுத்தாதீங்கன்றாரு. பிறருடைய பொருளை நேசிக்காதீங்க, அதுக்கு முதலாவது உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்கிறார். இனி வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படிதான். அவருடைய வாழ்க்கையே வாழ்வியலா வச்சார். அந்த நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு இவர் ஆதாமா இருக்கும்போது நடந்த தவறுக்கும் இவரால பெறப்பட்ட இந்த மனுக்குல பிள்ளைகளுடைய பாவத்துக்காகவும் தண்டனையை அனுபவிக்கணும். அதுதான் பாத்திரத்தினுடைய நிறைவு. அந்த பாத்திரத்தை நிறைவு செய்ய போறாரு. அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. கெத்செமனே என்னும் தோட்டத்துக்கு போறாரு, தன் சீடர்களோட வரார். அங்க வந்து ஒரு ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்தை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும். என்ன ஜெபம் பண்றாரு? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குது. இவர் இந்த பூமிக்கு வந்ததே மனுக்குலங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக. இவர் எடுத்த பாத்திரம் இந்த வேலையை செய்வதற்காக தான். இதுதான் இவருடைய ரோல். அதுல முதலாவது, இவர் யோக்கியமா வாழ்ந்து காட்டணும். 33 வருஷம் நல்ல பிள்ளையா வாழ்ந்து காட்டிட்டார். நல்ல மனுஷனா வாழ்ந்தார், நல்ல ஆன்மீகவாதியா வாழ்ந்தார், நல்ல தீர்க்கதரிசியா வாழ்ந்தார், நல்ல சகோதரரா வாழ்ந்தார், நல்ல குருவாகவும் இருந்தார். தேவ வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். அப்படி வாழும் காலத்துல இவர் செய்யற எல்லா நன்மையும் பார்த்து ஊர் மக்கள் புகழ்ந்து போற்றினாங்க. ஒரு இடத்துல இயேசு ஒரு கழுதை மேல உட்காத்தி வச்சு ஒரு வீதியில கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன வாழ்த்துதல் பாடுறாங்க? உன்னதத்தில் உள்ள தேவகுமாரனுக்கு ஓசன்னா, தேவகுமாரனுக்கு ஓசன்னான்னு ஒரு ஆரவாரத்தோட போற்றுதல் புகழ்ச்சியோட கூட்டிட்டு போறாங்க. மறுவாரம் அதே தெருவுல இவரை கைது பண்ணி ஒரு கைதியாக துன்புறுத்தி அடிச்சு காரி துப்பி சித்திரவாத பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த காட்சி அவருக்கு முன்னாடி வருது. இந்த காட்சியை தேவன் அவருக்கு முன்னாடி காண்பிக்கிறார். நீ எடுக்க வேண்டிய அடுத்த ரோல் இதுதான் அப்படின்னு. ஒவ்வொரு காட்சிகளாக நடக்கும்போது நீ நிறைவேற வேண்டிய காட்சி வந்துருச்சு, இதுதான் இந்த காட்சியில தான் நிறைவு பெறணும்னு அந்த காட்சியை காட்டினோடனே இயேசு என்ன நினைச்சிட்டாரு? பிதா கிட்ட வேண்டாரு, ஐயோ எனக்கு இந்த பாத்திரம் வேண்டாம், இந்த பாத்திரத்தில் என்ன நீங்க பண்ணும்.
என்ன சொல்றாரு? இந்த காட்சி எனக்கு வேண்டாம். இந்த தெருவுல என்னை போற்றி புகழி கூட்டிட்டு போனாங்க. அதே தெருவுல என்னை துன்புறுத்தி கூட்டிட்டு போறது என் மனசுக்கு ஒத்துக்கல. இந்த சீனை என்ன மாத்துங்க. இதை நினைக்கும் போதே என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கின்றார். அப்படின்னா இந்த மாதிரியான காட்சியில நான் போறதை காட்டிலும் நான் செத்து போறது எவ்வளவு மேல். அப்படி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். வசனம் அப்படியே சொல்லுது பாருங்க. அவர் என்ன ஜெபம் பண்றாரு? அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. சீடர்களையும் கூப்பிடுறாரு. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு விழுந்து, என் பிதாவே, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும். அந்த வியாகுலம் எப்படி இருந்தது தெரியுமா? வியர்வை துளியெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளியா வந்தது. அந்த சீனை நினைச்சு பாக்குறாரு. அந்த தெருவுல அடிச்சு இழுத்துன்னு போற அந்த சீனை நினைக்கும் போது அது அவமானத்துல, அந்த வியாகுலத்துல அவரால் தாங்க முடியாம வியர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளியா கொட்டுச்சான். உலகத்துல இது போல வேதனை ஒரு மனுஷனும் அடைஞ்சது இல்லைங்க. வியர்வையெல்லாம் ரத்தம் துளியா கொட்டுச்சுனாக்கா எவ்வளவு பெரிய வியாகுலத்துல இருந்திருக்காரு பாருங்க. அந்த பிரஷர் அதிகமாகி நரம்புகள்லாம் வெடிச்சு அதுல இருந்து வடிகிற ரத்தம் தான் பெருந்துளியா கொட்டுச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு அவமானம் ஆயிடுச்சு. இந்த அவமானத்தை நான் தாங்கணுமா? ஆனாலும் அவர் அன்னையிடத்துல இருந்து கற்றுக்கிட்டு வந்தார் பத்தியா, கடவுளுக்கு முழுமையா கீழ்ப்படியணும்னு. அந்த சிந்தனை அவரை மேற்கொண்டது. எப்படி பாருங்க, என்ன வேண்டாரு? என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடும் சொன்னாரா? இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இதுதான் அந்த தாயிடத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்த கீழ்ப்படிதல். அந்த அம்மா என்ன பண்ணினாங்க? கேப்ரியல் தூதன் வந்து நீ கர்ப்பவதி ஆகணும், ஒரு குழந்தைய பெறணும்னு உடனே அதுக்கு மாறுத்தரமா என்ன சொன்னாங்க? நான் தேவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. அந்த தாயிடத்துல உள்ள அதே குணம் இயேசுநாதருக்கு எப்போ பயன்படுது? கெத்செமன் தோட்டத்துல இயேசுவா தானா இருக்கும்போது இருந்த அந்த சிந்தனை ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்படுறதுக்கு அவருக்கு மனசு ஒத்துக்கல. தன் தாயிடத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்த அந்த கீழ்ப்படிதல் எண்ணம் அவரை மேற்கொள்ளும் போது என்ன சொல்லுது? ஆயினும் என் சித்தம் இல்ல, கடவுளே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். கடவுள் சித்தத்துக்கு முழுமையா அவர் எப்போ ஒப்பு கொடுத்தாரோ அதுக்கப்புறம் தாங்க அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டது. அது வரையில அங்க கெத்செமன் தோட்டத்துல ஒரு போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. கடவுள்கிட்ட ஒரு ஜபத்தினால போராடுற அந்த பாத்திரத்தை நிறைவேற்றுறதுக்கு அவரால் முடியல. தன் தாயிடத்துல இருந்து கத்துக்கிட்ட அந்த முழுமையான கீழ்ப்படிதலை அவர் கொண்டு வந்தார். எப்படி தெரியுமா? என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அதேதான் அங்க அன்னை மரியாள் சொன்னாங்க, நான் ஆண்டவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். இந்த கீழ்ப்படிதலை இயேசு மக்களுக்கு எப்படி கொடுத்தாரு தெரியுமா? அன்னை மரியாள் கிட்ட இருந்து வாங்கின அந்த நல்ல ஒழுக்கம் அவருடைய ரத்தத்துல வித்தா இருந்தது. அதை மக்களாகி நமக்கு கொடுத்தார். நீங்களும் பிதாவுக்கு இப்படி கீழ்ப்படிதல்ல வரும்பொழுது உன்னதமான நிலையை அடைவீங்க. அது எந்த முறையில நடந்தது தெரியுமா? கொல்கதான்ற மலை கொண்டு வந்தாங்க. சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டாங்க. கை கால்லயும் ஆணி அடிச்சாங்க. தலையில முள் கிரீடத்தை வச்சாங்க. சிலுவையில படுக்க வச்சாங்க. கைகள் ஆணி அடிச்சாங்க, கால்கள் ஆணி அடிச்சாங்க, தூக்கி நிறுத்தினாங்க. அந்த துவாரங்கள் வழியா வர ரத்தத்தை பூமியில சிந்த விட்டாங்க. மனுக்குல மீட்புக்காக எல்லா மனுஷர்களும் இந்த இரத்த துளிகளினால பூரணர ஆகும்படி, பாவங்கள் நீங்கும்படியாக இந்த காட்சி அமைப்பு. வேதாகம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் புஸ்தகத்துல எழுதியிருக்கு. அவர் எந்த பாவமும் பண்ணல, அவர் எந்த தப்பும் பண்ணல. அவர் முன்ஜென்மத்துல செஞ்ச தப்புனால நம்ம பாவமானோம். நம்ம பாவத்தை போக்குறதுக்காக அவர் மறுபடியும் பிறந்து யோக்கியமா வாழ்ந்து தன்னுடைய யோக்கியமான தூய்மையான ரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மள யோகியமா மாத்தினார். இதுதான் அந்த காட்சி அமைப்பு. அதுதான் அந்த சிறுவ மரத்துல நடந்தது. மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். இது அப்படியே அன்னை மரியாளுடைய ஆலயங்கள்ல ஒரு காட்சி மாத்திரமா வைக்கிறாங்க பாருங்க. அங்க சிலுவ மரத்துல இயேசுவ ஆணியினால அடிச்சு மரத்துல தூக்கப்பட்டாங்க. அங்க சிந்திய ரத்தத்தினால உலக மனுக்குல மக்களுக்கு மீட்பு கிடைக்குது. அதே காட்சி அமைப்பு தான் மரியம்மை கோயில்ல கொடிமரம் அமைச்சு அந்த கொடியேற்றத்தின் மூலமாக இந்த காட்சி அமைப்பை காட்டுறாங்க. இந்த மனுக்குல மீட்புக்காகவும் மோட்ச வாழ்க்கைக்காகவும் தான் இந்த காட்சி அமைப்பு, இந்த பாத்திரங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை நோக்கி பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்க, ஒரு நல்ல பிள்ளையா இருங்க, நல்ல சகோதரர்களா இருங்க, தெய்வ பக்தி உள்ளவர்களா இருங்க,
வெறும் சடங்கு சம்பிரதாயமா இல்லாம இந்த ஒழுக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்கு இயேசு சிந்திய ரத்தத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. தன் சொந்த மகனை பலி கொடுத்த தாய்க்கு நீங்க செய்யற ஒரு காணிக்கையாவும் இருக்கும். தெய்வ பக்தியும் கீழ்ப்படிதலும் ஒழுக்கத்தையும் அவங்க பாதங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. சரி, நாம் ஜபிப்போம். பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தருகிற தேவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னி சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்துக் கொள்ளும். அந்த ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் துதியும் கனமும் என்றென்றைக்கு உம்முடையதே. ஆமென். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே.